இன்று நான் பட்டதாரி பள்ளியில் இருந்து நான் படித்து வந்த சில அற்புதமான தாவரங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறேன். இந்த தாவரங்கள் ஒட்டுண்ணிகள் என்பதால் ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கே ஒட்டுண்ணி தாவரங்களின் 3 உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம், ஆனால் இன்னும் பலவற்றை நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள். இன்றைய விரிவுரை முழுவதும் 3 வெவ்வேறு கற்றல் நோக்கங்களில் கவனம் செலுத்துவோம். முதலாவது ஒட்டுண்ணி தாவரங்களை ஒட்டுண்ணித்தனத்தின் பரந்த சூழலில் ஆராய்வது. அடுத்து ஒட்டுண்ணி தாவரங்களின் வெவ்வேறு குழுக்களிடையே பொதுவான தழுவல்களை அடையாளம் காண்போம். பின்னர் வெவ்வேறு ஒட்டுண்ணி தாவரங்களிடையே நாம் கவனிக்கும் ஹோஸ்ட் சார்பு வரம்பைப் பற்றி விவாதிப்போம். நாம் இன்று 3 முக்கிய கருத்துக்களை முதலாவது கூட்டுவாழ்வு உறவுகள் அல்லது வெவ்வேறு இனங்களின் உறுப்பினர்களுக்கிடையேயான நீண்ட கால தொடர்புகள். இரண்டாவது முக்கிய கருத்து ஒன்றுபட்ட பரிணாமம் ஆகும், இது உயிரினங்களின் வெவ்வேறு குழுக்களில் ஒற்றுமைகள் சுயாதீனமாக உருவாக்கும் போது நிகழ்கிறது. மூன்றாவது முக்கிய கருத்து பண்பு குறைப்பு, இது மரபணுக்கள், செயல்முறைகள் இழப்பு அல்லது ஒட்டுண்ணிகள் மத்தியில் நாம் பொதுவாக கவனிக்கும் கட்டமைப்புகள். எனவே அந்த முதல் முக்கிய கருத்துக்கு இப்போதே முழுக்கு போடுவோம். நீங்கள் இப்போது கேள்விப்பட்டபடி கூட்டுவாழ்வு உறவுகள் என்பது வெவ்வேறு இனங்களின் உறுப்பினர்களுக்கு இடையேயான நீண்ட கால தொடர்புகளாகும், மேலும் இந்த இடைவினைகள் தலைமுறைகள் முழுவதும் தொடர்கின்றன. இந்த கூட்டுவாழ்வு உறவுகள் சம்பந்தப்பட்ட உயிரினங்களுக்கு வெவ்வேறு விளைவுகளை ஏற்படுத்தலாம். எங்களிடம் ஒரு தாவரம் உள்ளது, குறிப்பாக ஒரு பருப்பு வகைகள், அதன் வேர்களை பார்க்கிறோம். மேலும் வெள்ளை அம்பு எங்கே சுட்டிக்காட்டுகிறது என்று நீங்கள் பார்த்தால் நீங்கள் ஒரு முடிச்சு மற்றும் வேர்களில் மற்ற முடிச்சுகளைக் காணலாம். இந்த முடிச்சுகளுக்குள் வளிமண்டலத்தில் இருந்து நைட்ரஜனை எடுத்து தாவரங்கள் பயன்படுத்தக்கூடிய வடிவமாக மாற்றும் பாக்டீரியாக்கள் உள்ளன. இந்த சேவைக்கு ஈடாக பாக்டீரியாக்கள் தாவரத்திலிருந்து வளங்களைப் பெறுகின்றன. எனவே மீண்டும் இது ஒரு கூட்டுவாழ்வு உறவாகும், இதில் இரு உறுப்பினர்களும் பயனடைகின்றனர். சில கூட்டுவாழ்வு உறவுகளில் ஒரு பங்குதாரர் பயனடைகிறார். இதற்கு பொதுவாக மேற்கோள் காட்டப்பட்ட உதாரணம் புரோமிலியாட்களுக்கும் தவளைகளுக்கும் இடையிலான உறவு. புரோமிலியாட்கள் பெரும்பாலும் வெப்பமண்டல தாவரங்கள் மற்றும் அவை பெரும்பாலும் இலைகளுக்கு இடையில் தண்ணீரை வைத்திருக்கின்றன. மேலும் சில தவளைகள் புரோமிலியாட்கள் வைத்திருக்கும் தண்ணீரில் முட்டையிடும் மற்றும் அவற்றின் டாட்போல்கள் அங்கேயே குஞ்சு பொரித்து முதிர்ச்சியடையும். இந்த கூட்டுவாழ்வு தவளைகளுக்கு நன்மை பயக்கும் என்று அடிக்கடி கருதப்படுகிறது, ஆனால் அது உண்மையில் புரோமிலியாட்களில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. இன்னும் பிற கூட்டுவாழ்வு உறவுகள் ஒரு உறுப்பினருக்கு நன்மை பயக்கும் மற்றும் மற்றவருக்கு தீங்கு விளைவிக்கும். எனவே புல்லுருவியை கருத்தில் கொள்ளுங்கள். இந்த படத்தில் புல்லுருவி மரத்தின் கிளைகளில் பச்சை நிற கொத்தாக உள்ளது. புல்லுருவிகள் மரங்களில் வாழ்கின்றன, மேலும் அது மரங்களுடன் உடல் ரீதியாக தன்னை இணைத்துக் கொண்டு வளங்களை திருடுகிறது. எனவே புல்லுருவி உண்மையில் ஒரு ஒட்டுண்ணி தாவரமாகும். புல்லுருவி பொதுவாக அதன் புறவலங்களை கொல்லாது, ஆனால் கடுமையான தொற்று ஒரு மரத்தின் ஆரோக்கியத்திற்கும் வளர்ச்சிக்கும் தீங்கு விளைவிக்கும். எனவே நாம் இப்போது விவாதித்த கூட்டுவாழ்வின் இந்த 3 எடுத்துக்காட்டுகள் 3 வெவ்வேறு வகைகளில் அடங்கும். இரு கூட்டாளிகளும் பயனடைகிறார்கள். கம்மென்சலிசத்துடன் ஒரு பங்குதாரர் பயனடைகிறார், மற்றவர் பாதிக்கப்படுவதில்லை. ஒட்டுண்ணித்தனத்தால் ஒரு உறுப்பினர் மற்றொருவரின் இழப்பில் பயனடைகிறார். இப்போது இந்த விரிவுரை முழுவதும் நீல நிறத்தில் சில கேள்விகள் எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் உங்கள் வீடியோவை இடைநிறுத்தவும் பதிலை பார்க்க சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளவும் நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். எனவே முதல் கேள்வி இதுதான்: நாம் இப்போது விவாதித்த கூட்டுவாழ்வின் இந்த 3 எடுத்துக்காட்டுகளைத் தவிர பரஸ்பரம், பொதுவுடைமை மற்றும் ஒட்டுண்ணித்தனம் பற்றி நீங்கள் வேறு என்ன உதாரணங்களை நினைக்கலாம்? இப்போது ஒட்டுண்ணி தாவரங்களை ஆராய்வதற்கான புறநிலை ஒன்றை கற்றலுக்குச் செல்லலாம். ஒட்டுண்ணித்தனத்தின் பரந்த சூழலில் ஒட்டுண்ணித்தனம் வாழ்க்கை மரம் முழுவதும் காணப்படுகிறது. எனவே பாக்டீரியாக்கள் ஒரு புரவலரிடமிருந்து வளங்களை எடுத்துக் கொண்டால் அவை ஒட்டுண்ணிகளாகும் மற்றும் நன்கு அறியப்பட்ட உதாரணம் லிஸ்டீரியா மோனோசைட்டோஜென்கள் ஆகும். இது அசுத்தமான உணவை உட்கொள்ளும் மனிதர்களுக்கு நோயை ஏற்படுத்தும். விலங்குகள் ஒட்டுண்ணியாக இருக்கலாம். எனவே மனிதர்கள், செல்லப்பிராணிகள் மற்றும் பண்ணை விலங்குகளின் இரைப்பை குடல் அமைப்புக்குள் வாழும் புழுக்களைப் பற்றி சிந்தியுங்கள். ஒட்டுண்ணி புரோட்டிஸ்டுகளுக்கு பல நன்கு அறியப்பட்ட எடுத்துக்காட்டுகள் உள்ளன. மற்றும் ஒன்று லீஷ்மேனியா, இது மணல் ஈக்களை கடிப்பதன் மூலம் பரவுகிறது மற்றும் மக்களை மிகவும் நோய்வாய்ப்படுத்தும். ஒட்டுண்ணி பூஞ்சைகளில் ஸ்மட் பூஞ்சை அடங்கும், இது முக்கியமான பயிர்களான புற்கள் மற்றும் செம்புகளை புரவலனாக பயன்படுத்துகிறது. இப்போது உங்களுக்கு தெரியும், தாவரங்கள் ஒட்டுண்ணிகளாக இருக்கலாம். நீங்கள் இங்கு பார்க்கும் ஒட்டுண்ணி தாவரமானது ட்ரிபிசாரியா வெர்சிகலர் என்று அழைக்கப்படுகிறது, மேலும் இது ஒரு தாவரத்திற்கு அசாதாரணமாக தெரியவில்லை, ஆனால் நிலத்தடியில் அது தன்னைத்தானே ஹோஸ்ட் தாவரங்களுடன் இணைத்து வளங்களை திருடுகிறது. எனவே இப்போது தாவர இராச்சியத்தில் உள்ள ஒட்டுண்ணிகள் மீது குறிப்பாக கவனம் செலுத்துவோம். மேலும் ஒட்டுண்ணி தாவரங்களின் சில குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டுகளைப் பற்றி விவாதிப்போம். இந்த ஒட்டுண்ணி தாவரம் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்றாகும். மேலும் இது பொதுவாக ஆஸ்திரேலிய கிறிஸ்துமஸ் மரம் என்று அழைக்கப்படுகிறது, ஏனெனில் இது டிசம்பர் மாதத்தில் இந்த அழகான ஆரஞ்சு பூக்களை உருவாக்குகிறது.
உருவாக்குகிறது. இது சிறப்பு ஆக்கிரமிப்பு கட்டமைப்புகளை பயன்படுத்தி நிலத்தடி தாவரங்களுடன் இணைகிறது. சில நேரங்களில் அந்த ஆக்கிரமிப்பு கட்டமைப்புகள் உயிரற்ற பொருட்களை புரவலன் தாவரங்களாக தவறாக புரிந்து கொள்கின்றன. உதாரணமாக, இந்த ஒட்டுண்ணி மரம் நிலத்தடி மின் கேபிள்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. எங்களின் அடுத்த குறிப்பிடத்தக்க ஒட்டுண்ணி தாவரம் ரஃபுசியா ஆர்னோல்டி அல்லது சடல பூவாகும். மேலும் இது எந்த தாவர வகைகளிலும் மிகப்பெரிய பூவை உற்பத்தி செய்கிறது. அழகாக இருந்தாலும் அழுகிய பிணம் போல வாசனை வீசுவதால் பிணப்பூ என்று பெயர். இந்த வாசனை பூச்சி மகரந்த சேர்க்கைகளை ஈர்க்கிறது. இந்த பெரிய மலர் நீண்ட காலம் நீடிக்காது. உண்மையில் சடலத்தின் பூச்செடி அதன் வாழ்நாளின் பெரும்பகுதியை ஒரு புரவலன் உள்ளே செலவிடுகிறது. அது இறுதியாக வெளிப்படும் போது தண்டுகள், இலைகள் மற்றும் வேர்கள் போன்ற தாவரங்களுடன் பொதுவாக நாம் தொடர்புபடுத்தும் பல கட்டமைப்புகள் இதில் இல்லை. நாம் இங்கே விவாதிக்கும் இறுதி குறிப்பிடத்தக்க ஒட்டுண்ணி ஆலை விவசாயத்தில் அதன் எதிர்மறையான தாக்கத்தில் துரதிருஷ்டவசமாக குறிப்பிடத்தக்கது. இது ஸ்ட்ரிகா ஹெர்மோண்டிகா. அது இளஞ்சிவப்பு பூக்கள் கொண்ட செடி. ஸ்ட்ரிகா இனங்கள் பொதுவாக சோளம் போன்ற புல் பயிர்களை ஒட்டுண்ணியாக மாற்றுகின்றன. இதுவே இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளது, அல்லது அரிசி. மேலும் ஸ்ட்ரிகா இனங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பில்லியன் டாலர்கள் மகசூல் இழப்பை ஏற்படுத்துகின்றன. பல்வேறு காரணங்களுக்காக ஸ்ட்ரிகா வெடிப்புகளை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். முதலில், ஒரு ஸ்ட்ரிகா ஆலை பல்லாயிரக்கணக்கான சிறிய, எளிதில் சிதறக்கூடிய விதைகளை உற்பத்தி செய்யும். தேவைப்பட்டால் அந்த விதைகள் பல ஆண்டுகளாக மண்ணில் செயலற்ற நிலையில் இருக்கும். மேலும் அவை அருகிலுள்ள ஹோஸ்டை கண்டறியும் போது மட்டுமே முளைக்கும். முளைத்த சிறிது நேரத்திலேயே அவை அந்த ஹோஸ்டுடன் இணைகின்றன. மேலும் அவை மண்ணின் மேற்பரப்பிற்கு மேலே தெரியும் நேரத்தில் சேதம் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளது. இப்போது பயிர்கள் அல்லது மனிதர்களால் பயிரிடப்படும் பிற தாவரங்களை தாக்கும் ஒட்டுண்ணி தாவரங்கள், ஒட்டுண்ணி களைகள் என்று அழைக்கிறோம். மேலும் ஸ்ட்ரிகா இனங்கள் உலகில் உள்ள மிகவும் அழிவுகரமான ஒட்டுண்ணி களைகளில் சில. ஒட்டுண்ணி தாவரங்களின் வெவ்வேறு குழுக்கள் ஹோஸ்டுடன் இணைக்க வெவ்வேறு வழிகளை உருவாக்கியுள்ளன. இன்று நாம் பேசும் பெரும்பாலான ஒட்டுண்ணிகள் ஹோஸ்டுடன் நேரடியாக இணைகின்றன. ஆனால் மிகாய்டெரட்ரோப்ஸ் வேறுபட்டது, ஏனெனில் அவை ஒரு பூஞ்சை இடைநிலை வழியாக செல்கின்றன. எனவே மிகாய்டெரட்ரோப்ஸ் தங்களை ஒரு மைக்கோரைசல் பூஞ்சையுடன் இணைக்கின்றன. இது பொதுவாக ஒட்டுண்ணி அல்லாத தாவரத்துடன் பரஸ்பரவாதத்தில் இருக்கும். எனவே பூஞ்சை அறியாத இடைத்தரகராக மாறுகிறது. தன்னிச்சையாக வளங்களை அதன் பரஸ்பர, ஒட்டுண்ணி அல்லாத தாவர கூட்டாளியிலிருந்து ஒட்டுண்ணிக்கு மாற்றுகிறது. இங்கே காட்டப்பட்டுள்ள மைக்கோஹீட்டோரோட்ரோகள் அனைத்தும் ஆர்க்கிட் இனங்கள். உண்மையில் பல ஆர்க்கிட்கள் மற்றும் பல தாவர இனங்களும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் மைக்கோஹீட்டோரோட்ரோபிக் ஆகும். ஆனால் பெரும்பாலான ஒட்டுண்ணிகள் ஹோஸ்டுடன் நேரடியாக இணைக்கப்படுவதைப் பற்றி பேசுவோம். அவை ஹாஸ்டோரியல் ஒட்டுண்ணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏனென்றால் ஹோஸ்டுக்குள் நுழைவதற்கு அவர்கள் பயன்படுத்தும் சிறப்பு ஆக்கிரமிப்பு அமைப்பு ஹாஸ்டோரியம் என்று அழைக்கப்படுகிறது. மற்றும் வீட்டு தாவரங்கள் மிகவும் வேறுபட்டவை. அவற்றில் பழக்கமான புல்லுருவி, நடுவில் உள்ள வினோதமாக தோற்றமளிக்கும் தாவரம், நரி உணவு என்று அறியப்படுகிறது. மற்றும் ஒட்டுண்ணி களைகள் மற்றும் அவற்றின் குறைவான அழிவுகரமான உறவினர்கள், அவற்றில் ஒன்று வலதுபுறத்தில் காட்டப்பட்டுள்ளது. இப்போது இங்கே நாம் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் அல்லது பூக்கும் தாவரங்களின் பைலோஜெனியை கொண்டுள்ளோம். ஒட்டுண்ணி தாவரங்கள் பற்றிய கூடுதல் தகவல்களுக்கும் சிறந்த புகைப்படங்களுக்கும் இதை பார்க்கவும். எனவே இந்த பைலோஜெனியில் ஒரு மரம் போன்ற அமைப்பை காண்கிறோம். அதில் பெயரிடப்பட்ட தாவர குழுக்களின் பரிணாம வரலாற்றை காட்டுகிறது. சிவப்பு நிறத்தில் பெயரிடப்பட்ட எந்த தாவர குழுக்களிலும் ஹாஸ்டோரியல் ஒட்டுண்ணிகள் அடங்கும். இந்த சிவப்பு குழுக்களில் சில மற்ற சிவப்பு குழுக்களுடன் நெருங்கிய தொடர்புடையவை அல்ல என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். எனவே ஒட்டுண்ணிகளின் தொலைதூர தொடர்புடைய குழுக்களில் ஒட்டுண்ணித்தனம் சுயாதீனமாக உருவாகியிருக்கும் என்பது மிகவும் உள்ளுணர்வு. ஆனால் வேறு சில சந்தர்ப்பங்களில் இந்த சிவப்பு குழுக்கள் மற்ற சிவப்பு குழுக்களுடன் மிகவும் நெருக்கமாக தொடர்புடையவை. மேலும் அந்த குழுக்களில் ஒட்டுண்ணித்தனம் சுயாதீனமாக உருவானதா அல்லது அது ஒரு பொதுவான மூதாதையரிடம் இருந்து பெறப்பட்டதா என்பதை கூறுவது சற்று கடினம். ஆனால் விஞ்ஞானிகள் சிவப்பு நிறத்தில் பெயரிடப்பட்ட ஒவ்வொரு குழுக்களையும் கூர்ந்து கவனித்து, அந்த ஒவ்வொரு குழுக்களிலும் ஒட்டுண்ணித்தனம் உண்மையில் சுயாதீனமாக உருவாகியுள்ளது என்பதை தீர்மானித்துள்ளனர். ஒட்டுண்ணித்தனம் போன்ற ஒரு ஒற்றுமை அல்லது பண்பு வெவ்வேறு குழுக்களில் சுயாதீனமாக உருவாகும் போது, அது ஒன்றிணைந்த பரிணாமம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த விரிவுரையில் இது எங்கள் இரண்டாவது முக்கிய கருத்து. ஆனால் ஒட்டுண்ணித்தனம் ஏன் தாவரங்களிடையே பல முறை உருவாகியுள்ளது? சரி, இந்த கேள்விக்கு தீர்வு காண, நீங்கள் பொதுவாக ஒரு காட்டில் காணக்கூடிய தாவரங்களின் சமூகத்தைப் பற்றி சிந்தியுங்கள். அவர்களில் பெரும்பாலோர் வளங்களை அணுகுவதற்கு ஒருவருக்கொருவர் போட்டியிடுகின்றனர். எனவே ஒட்டுண்ணி தாவரங்கள் ஒரு நன்மையை கொண்டிருக்கலாம், ஏனென்றால் மற்ற தாவரங்களுடன் போராடுவதற்கு பதிலாக ஏற்கனவே வளங்களை பெற்ற ஒருவரிடமிருந்து அவை திருடலாம். எனவே அந்த வகையில் குறைந்தபட்சம் ஒட்டுண்ணி தாவரங்களுக்கு ஏமாற்றுவது போட்டிக்கு மாற்றாகும். எனவே இடைநிறுத்தி இந்த கேள்வியை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள்.